கிரேட்டன் ராஜுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கா? அதை அவங்களால பயன்படுத்த முடியுமா? தோனி அவர்கள் சொன்ன விஷயம், தோனியே நம்பிக்கை இழந்துட்டாரா? இதுக்கப்புறம் வாய்ப்புங்கிறது சுத்தமா முடிஞ்சு போச்சா? அவரு சொன்ன முக்கியமான ரகசிய பிளான் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே போகலைங்க. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சாங்க, அதுவே ஒரு மாதிரி தடுமாறி தான் ஜெயிச்சாங்க. ஒரு 160 டார்கெட்டே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க. முதல் மேட்ச்லயே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் இந்த டீமுக்கு மிடில் ஆர்டர் வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த. ஆக்சுவலா ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க, அந்த ஏலத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏலத்துல நல்ல நல்ல பிளேயர்கள் இருந்தாலுமே சிஎஸ்கேக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ரகமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை எடுத்து போடுவாங்க, அவங்க மேட்சை வின் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் நடந்ததுதான். ஆனா இந்த தடவையும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை எடுத்திருந்தா மேட்ச் வின்னிங் அப்படிங்கறது நடந்திருக்கும். நம்ம 8 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நடுவுல ஒரு 2 இல்ல 3 மேட்ச் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ராஜஸ்தான் கூட இன்னும் ஒரு சில டீம் கூட எல்லாம் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அதாவது வயசான பிளேயர்ஸாவே எடுங்க, 30-35க்கு மேலேயே எடுங்க. ஆனா அவங்க தரமான பிளேயரா இருந்திருக்கணும். ஒரு ரஹானே சிஎஸ்கேக்காக கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆடினாரு. அவர் எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரியும். சோ ஒரு அன்சோல்ட் ஆகி ஒரு கேகேஆர் வந்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல அவரை எடுத்து கேப்டனா போடுறாங்க பேஸ் பிரைஸ்ல. அவரை நீங்க எடுத்திருக்கணும். ஆனா எடுத்த பிளேயர் யாரு அப்படின்னா ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா. சோ டீம் தோத்ததுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம் சொல்ல. ஆனா இவங்க 2 பேர்னால நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல 4 மேட்சுக்கு மேல கைவிட்டோம் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். மிடில் ஆர்டர்ல அவ்வளவு பெரிய சொதப்பலுங்க. ஸ்டார்டிங்கா பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அக்ரெசிவா இல்ல, உண்மையான விஷயம். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தடவையும் ஏலத்துல சொதப்பியிருக்காங்க. ஒரு ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே 2 பேரையுமே அவ்வளவு பெரிய கோடி கொடுத்தெல்லாம் எடுக்கல அப்படின்னா கூட பேஸ் பிரைஸ் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே பவர் பிளேல ஹிட்டர்ஸ் கிடையாது, கொஞ்சம் புவரா ஆடுவாங்க. ஆனா சிஎஸ்கே கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா காலங்காலமா பவர் பிளேல அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுப்பாங்க. ஒரு பிராண்டன் மெக்கலம் பார்த்திருப்பீங்க, டுவைன் ஸ்மித் பார்த்திருப்பீங்க, மைக் ரெசி பார்த்திருப்பீங்க. சோ அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிளேயர்ஸ், ஒரு ஷேன் வாட்சன் பார்த்திருப்பீங்க. ஷேன் வாட்சன் நம்ம ராய்டுவோட காம்போ பார்த்திருப்போம். சோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் பவர் பிளேல புஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு விக்கெட் போனாலுமே ரெய்னா வந்து அந்த மேட்ச் எடுத்துட்டு போவாரு. சோ இந்த மாதிரி தான் சிஎஸ்கே இருந்திருக்கு. ஆனா இந்த தடவை ஸ்லோவா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் டாப் 4லயே இருக்காங்க. இந்த டீம்ல 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தூபேக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு விமர்சனங்கள் வர வரைக்கும் புவரான டீம் செலக்ஷன் தான். ஒட்டுமொத்த பேரையும் தான் தப்பு சொல்லி ஆகணும். சோ ஒட்டுமொத்த பேரும் தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பு. தோனி வந்தா மாத்திருவாரு, அவர் வந்தா மாத்திருவாரு அப்படின்னா யார் வந்தாலும் மாத்த முடியாது. ஆரம்பமே கோணல், முதல்ல 6 மேட்ச் அப்படிங்கிறது போக அதுக்கப்புறம் தோனி உள்ள வந்தாலும் எதுவும் மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கப்புறம் MS தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த வருஷம் நாங்க எங்களால முடிஞ்சதை பெஸ்ட் கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாருங்க. 2020 நடந்த விஷயத்தை குறிக்கோள் காமிச்சிருக்காரு. 2020 இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அங்க நாங்க எடுத்த டீம் செலக்ஷன் சரியில்லை. ஆக்சுவலா அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா கோவிட் டைம், அதனால இந்திய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பக்கம் துபாயில அவங்க யாருமே சரியா ஆடி இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருந்திருக்கும். சோ அதனாலயே அவங்க குவாலிஃபை ஆகாம, முதல் தடவை குவாலிஃபை ஆகாம போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 11 பிளேயருமே ஆல்ரவுண்டரா கொண்டு வந்து கப்படிச்சதெல்லாம் வேற ஒரு கதைங்க. சோ அந்த மாதிரி எங்களுடைய டீம் செலக்ஷன்ல ஒரு ஓட்டை இருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர் பாக்குறோம். அதாவது மீதி இருக்கக்கூடிய 6 மேட்ச்ல எங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறோம். ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட போறோம். அண்ட் சின்ன பசங்க எல்லாருக்குமே நினைச்ச மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், அன்சுல் கம்போஜ், அது மட்டும் இல்லாம அடுத்த மேட்ச்ல டெவால் பிரேவிஸ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நினைச்ச மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு எங்களால முடிஞ்ச ரெஸ்ட் ஆஃப் த சீசன் மீதி இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் ஆட போறோம். நாங்க குவாலிஃபை ஆகிறோம் ஆகாம போறோம், இது எல்லாமே வேற விஷயம். முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்ண போறோம். இன்கேஸ் நாங்க குவாலிஃபை ஆகல அப்படின்னா, கன்ஃபார்ம் வெளியில போறோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா, அடுத்த வருஷத்துக்கு இந்த டீம் எப்படி ரெடி பண்ண போனோம், அதாவது இந்த பிளேயிங் லெவனை நாங்க இந்த வருஷமே செட் பண்ணி வச்சிருமோ. அடுத்த வருஷம் வந்துட்டு மினி ஏலம் தான் நடக்க போகுது. அதுல பெருசால பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு 8 பிளேயரை ரீடைன் பண்ணிருப்பீங்க. அது போக மீதி 25 ஸ்குவாட்ல ஒரு 10-15 பிளேயர்ஸ்குள்ள தான் எடுக்கிற மாதிரியே வரும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல ஒரு 4 தரமான பிளேயர்ஸை எடுத்து பிளேயிங் லெவனை வந்துட்டு செட் பண்ண போறோம்ங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. உண்மையாலுமே நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிதான் ஆகணும். அவங்களுடைய விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க, அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கறதான். இதுதான் சாம்பியன் சைடு, இதுதான் அழகு. இந்த வருஷம் போயிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய 6 மேட்ச் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ அதுலயே லாஸ் ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சின்ன பசங்களை வச்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரியான பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணிட்டு சோ நாங்க கம்பேக் கொடுப்போங்கிற மாதிரி MS தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. சூப்பரான ஒரு விஷயங்க. இந்த சமயத்துல தோனி அவர்கள் ரிட்டையர்ட் ஆகணும், கைவிட்டு போகணும் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு போயிட்டாரு அப்படின்னா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் போயிடும், இருக்கிற கோச் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வருஷம் அவர் பேட்ஸ்மேனா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் மென்டாராவது அடுத்த வருஷம் உள்ள வரணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய ஆசையாவுமே இருந்துட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே மட்டும் கிடையாதுங்க. இந்த வருஷம் பாயிண்ட் டேபிள் போய் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. எல்லாருமே 4
4 வெற்றி 5 வெற்றி பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரும் இல்லை. சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கீழே இருக்கக்கூடிய டீம்ஸ் முதல் கொண்டு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சிஎஸ்கே இந்த டீமை வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா? இப்ப எஸ்ஆர்ஹெச் மீதி இருக்கக்கூடிய 6 மேட்ச் ஜெயிப்பாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நம்ப முடியும். ஏன்னா அவங்களுடைய பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு, பேட்டிங் சூப்பரா ஆடுறாங்க, எப்படியோ ஒரு நாள் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா ஃபார்மெட்லயும் சொதப்பிட்டு இருக்கிறதுனால, எல்லா இடத்துலயுமே பட்டிட்டிங்கிறீங்க பாக்குறதுனால கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. எனிவே 6 கேம் பார்ப்போம், அவங்களுடைய பொட்டன்சியல் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ எல்லாருமே கோப்பை அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாம சிஎஸ்கே சும்மா விளாடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். எந்த ப்ரெஷரும் இல்லாம அவங்க விளையாட போறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும்ங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ இந்த வருஷம் ரொம்ப குரூசியலான விஷயம். ஸோ இதுல இருந்து எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் வர போறாங்க, அடுத்த வருஷம் சிஎஸ்கேக்கு யார் ஆட போறாங்கிறத இந்த 6 மேட்ச் அப்படிங்கிறது சொல்லிடும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.